யார் அந்த திருமாவளவன்? ஆ ஒரு தென் மாவட்டத்தில் என் தலைவன் திருமாவளவன் வருவாயா பாராளுமன்றத்தில் ஒலிக்குன்னு தான் மகன் இறந்த வேதனையிலே தன் தலைவன் பெருமையாக தூக்கி பேசுகிற அளவுக்கு இந்த திருமணம் செய்யாத கூட தன் வாழ்க்கையை சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துங்கிற நீ பயப்படுறியான் 2 சீட்டு கை கட்டி நிற்கிறேன்னு எல்லாமே இந்த ஒன்றுத்துக்கும் வக்கத்துக்கு போனவன் பொட்டிக்கும் குட்டிக்கும் கை கட்டி நிற்கிறவனாம் பேசுகிறான். ஒரு மனிதன் அந்த வேதனையிலும் அந்த இரத்த கரையிலும் அந்த கண்ணீர் வெள்ளத்திலும் மல்க வேதனைப்படுகின்ற போது கூட என் தலைவன் வருவான் பாராளுமன்றத்தில் இது ஒலிக்கப்படும் வராயா நாளைக்கு திருமாவளவன் சொன்னதுனால தான் தென் மாவட்டத்தில் ஜாதி கட்சிகள் இருக்கிற எத்தனை படை தலைவர்கள்லாம் வெளியே வந்தாங்க தெரியுமா? அது வரைக்கும் யாரும் வெளியே வரலை. என்ன கிருஷ்ணசாமி தானே, என்ன ஜான் பாண்டி தானே அப்படின்னு நினப்பில் இருந்தாங்க. ஆனால் திருமாவளவன் இங்கே வந்தால் பலம் உதிர்க்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பலத்தை காட்டணும். எங்கே இருக்கிற தனிப்படை கூலிப்படை என்னென்னமோ புலிப்படைலாம் வெளியே எழுந்து வந்தாங்க. நாங்கள் ஜாதி கட்சி வச்சுக்கிறோம், எங்கள் இனத்துக்கு கட்சி வச்சுக்கிறோம். ஆனால் வந்தவங்க யாராச்சும் மனநோவை செய்கிறது தப்பு தான். நம்ம கொண்டுந்தா தன்னுடைய அக்காவையும் கொண்டு இருக்கணும். அதுதான் ஜாதி. அந்த பையன் கைப்பட்டதோ கால்பட்டதோ கண்பட்டதோ அதுவும் தீட்டு தான். 2 பேரையும் கொண்டு தானே பிரச்சனை செய்திருக்கோம். இல்லை தான் சொந்த அக்காவையே கொண்டு தானா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். இந்த காதலில் பலினா இருவரையும் பலி கொடுங்க. அதுதான் உண்மையான காதல். அந்த காதல் தான் ஆணவ கொலை. அந்த காதல் தான் ஜாதிக்கு நீங்கள் எதுக்குறீங்க. தான் பிள்ளையோ தான் பொண்ணையோ பாதுகாத்து எதிரில் இருக்கிற அப்பாவிகளை கொண்டு விட்டு நீ வாழ்க்கையில் வாழ்ந்துட முடியுமா? அவன் குழந்தை பையன் ஏதோ வாழ்க்கையில் இந்த கத்தியெல்லாம் வச்சு போஸ்டர் கொடுத்து போராடினான். அக்காவுடைய காதல் யாரோ பின் மூலமாக அவனை தூண்டி ஏவி விட்டு நீ கொலை பண்ணு, நீ என்னவெல்லாம் பொண்ணு நாங்கள் பார்த்துருன்னு சொல்லி ஜாதிக்காக ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை 2 பேரோட வாழ்க்கையை சூறையாட்டேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக போச்சு, அந்த குடும்ப வாழ்க்கையும் வீணாகி போச்சு. எவனோ ஒருத்தன் தன்னோட சுயநலத்திற்காக செய்கிற இந்த தவறுனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது பாருங்கள். இளைஞர்களே, வாழ்க்கை கொஞ்ச நேரம் சிந்திங்க. நீங்கள் ரொம்ப நேரம் சிந்திச்சிங்கன்னா அப்துல் கலாம் ஐயா ஆகிடுங்க, இல்லை திருவள்ளுவர் ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் சிந்திங்க. எவன் சொன்னாலும் எதுவுமே கேட்காதீங்க. இது தப்பு ரைட்டுன்னு உங்கள் மூளைக்கிட்ட கேளுங்க. இப்போ கேட்காத போன அந்த பையனோட வாழ்க்கை கேள்விக்குறி, செத்து போன அந்த வாழ்க்கை குடும்பமும் கேள்விக்குறி, காதலிச்சு நிற்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி, அந்த அப்பா அம்மா வாழ்க்கையும் கேள்விக்குறி. எத்தனை ஜாதி சங்க தலைவரும் குரல் கொடுத்தான். எவனாச்சும் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பானா? எவனும் வரமாட்டான். நீ ஜெயிலேருந்து வந்தாலும் இவங்க ஆப்போசிட்டு படை, இவங்கள நீ தூக்குறதும் அவங்கள தூக்குறதும் இப்படியே காலங்காலமாக அந்த பகை கரைகள் தொடர்ந்து நிற்கும். கேட்கும் போதே மன வேதனையாக இருக்குது. இளைஞர்களே, நீங்கள் கத்தி எடுக்கிறதுனால ஒரு விஷயமும் இங்கே ஆள முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், போராடணும், வெறியாக இருக்கணும். சின்ன சின்ன குட்டி நாடுகள்லாம் வல்லரசு லிஸ்ட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற அந்த நாடு மதத்துக்கும் ஜாதிக்கும் மொழிக்கும் வெட்டி மடிகிறோம். ஒவ்வொரு மதவாதியும் மொழிவாதியும் இனவாதியும் ஜாதிவாதியும் நம்மளை சாகடிக்கிறான். நம்ம ரத்தத்தை குடித்து அவன் ஏகாதிபதி வாழறதுக்காக நம்மளை முட்டாளாக்குறான். உணருங்க, தயவு செய்து. உணராமல் தவறுகளை செய்து தண்டனைக்குரியாகி வீர வசனம் பேசி உங்களை உசிப்பேற்றி உங்களை முட்டாளாக்கி உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ஒரு கூடாரமே இருக்குதுங்க. தயவு செய்து சிந்திங்க. சிந்திக்காவிட்டால் வாழ்க்கை வீணாயிடும். பின்னாடி நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை நீங்கள் போராடினாலும் எல்லாம் ஜீரோவில் முடியும். புரிஞ்சுக்கங்க.